வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஹரிசன் பேசுகிறேன். 10th 11th 12th இங்கிலீஷ் கிராமர் ஒன்று பார்க்க போகிறோம். அதில் காமனாக 3 பேருக்குமே உள்ளது. சிம்பிள், காம்பவுண்டு, காம்ப்ளெக்ஸ் சொல்லிட்டு அதில் நடத்த போகிறோம். அதில் 3 பேருமே கொஸ்டின் பேட்டர்ன் வெவ்வேறு மாதிரியாக இருக்கும். அதில் முதல்ல சிம்பிள், காம்ப்ளெக்ஸ், காம்பவுண்டு என்னங்கிற முதல்ல நடத்திடுறேன். அதுக்கு தகுந்த மாதிரி பின்னாடி கொஸ்டின் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு பப்ளிக் கொஸ்டின் பேட்டர்ன் வந்து தனியாக ஒரு ஃபோல்டு ஓப்பன் பண்ணி போட்டிருக்காங்க. அதில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அதில் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக உள்ளதில். இப்போ அடுத்ததில் பாருங்களேன். இப்போ கிராமரு 10th 11th 12th சிம்பிள், காம்பவுண்டு, காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கிளாஸஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிளாஸஸ்னால் வகைகள் நம்ம அதில் சொல்கிறோம். முதல்ல ஒரு கொடுத்துட்டு அப்புறம் கீழே வந்து டீட்டெயில் பின்னாடி இல்லைன்னு பார்ப்போம். அதில் என்னென்ன வகைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் பார்க்க போகிறோம். மெயின் சொன்னோம்னாக்கா இண்டிபெண்ட்னாக்கா சுதந்திரம் அப்படின்னு அர்த்தம் சொல்கிறது. தனியாக, சுதந்திரமாக அப்படின்னு அர்த்தம் சொல்கிறது. சுதந்திரம் அப்படின்னு சொல்லுது. ஏ கிளாஸ் கண்டெயின் ஏ சப்ஜெக்ட் அண்ட் ப்ரிடிகேட் கேன் ஸ்டாண்ட் அலோன். ஒரு கிளாஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது மெயினில் வந்து என்ன இருக்கும்னாக்கா இண்டிபெண்ட் கிளாஸ் நம்ம சொல்லுவோம். இல்லை அப்படின்னாக்கா மெயின் கிளாஸ் நம்ம சொல்லலாம். ரெண்டுமே சொல்லலாம். அதில் என்ன இருக்கும்? சப்ஜெக்ட் இருக்கும், ப்ரெடிகேட் இருக்கும். என்ன சார் புரியல அப்படின்னு கூட சொல்லலாம். சப்ஜெக்ட் ப்ரெடிகேட்னா சப்ஜெக்ட்டு மட்டும், ப்ரெடிகேட்னாக்கா வெறுப்புக்கு பின்னாடி உள்ளதான் ப்ரெடிகேட் அப்படின்னு அதில் சொல்லுவோம். இதை வேறு மாதிரி டிபெண்ட் கிளாஸு, மெயின் கிளாஸு, சபார்டினேட் கிளாஸு நம்ம அதில் சொல்லுவோம். அதில் பின்னாடி பார்ப்போம். அதில் ஸ்ரீராம் பிளேஸ் பேஸ்பால் அப்படிங்க. பிளேஸ்னாக்கா விளையாடுறான். இண்டிபெண்ட்னாக்கா சுதந்திரமாக விளையாடுதல் அப்படின்னு சொல்லுவோம். அவனாக சுதந்திரமாக விளையாடுறதான் அதில் வந்து இண்டிபெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸ்டூடெண்ட் இண்டிபெண்ட்டாக விடுங்க நம்ம சொல்லுவோம், சுதந்திரமாக விட்டுருங்க அப்படின்னு. இப்போ இதுக்கு பேர் இண்டிபெண்ட் கிளாஸ் நம்ம சொல்கிறோம். என்னது? இண்டிபெண்ட் கிளாஸு. நல்லா புரிஞ்சுக்கணும். இண்டிபெண்ட் என்னென்னு கேட்கலாம், மெயின் கிளாஸ்னால் என்னென்னு கேட்கலாம். ரெண்டும் ஒன்று தான். அப்போ ரெண்டும் ஒன்று என்ன தெரிவிக்குது? ஸ்ரீராம் பிளேஸ் பேஸ்பால், அவன் தனியாக விளையாடுறான் அப்படின்னா இது சப்ஜெக்ட்டு அண்டு ப்ரெடிகேட்டு இருக்கும் மட்டும் தான் இது சொல்கிறோம். அடுத்து பாருங்களேன். ஏ சபார்டினேட்னாக்கா அடிஷ்னலாக உள்ளது. இது மெயின் கிளாஸு. இது கீழே உள்ள சபார்டினேட் கிளாஸு. டிபெண்ட்னாக்கா அடுத்தவங்களை சார்ந்து இருத்தல் தான் டிபெண்ட்டுங்கிறது. அது சபார்டினேட் கிளாஸ் சொல்லலாம், இல்லை டிபெண்ட் கிளாஸ்ன்னு சொல்லலாம். ரெண்டுமே எப்படி வேணால் சொல்லலாம். அது ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கேன். அதில் ஏ கண்டெயின் ஏ சப்ஜெக்ட், அதில் என்ன இருக்கும்? ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், ப்ரெடிகேட் இருக்கும். ஆனால் சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் ரெண்டுமே அதில் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னாக்கா சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் இருக்கும். ஆனால் இங்கேயும் சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் இருக்குது சபார்டினேட்டில். அப்போ இங்கே பாருங்களேன். பட் இட் இஸ் நாட் எ கம்ப்ளீட் தாட். இது வந்து முழுமையாக ஒரு மீனிங்ஸ் தராது. உணர்வுகளை தராது, வார்த்தைகளை தராது, சிந்தனைகளை தராது. எது? சபார்டினேட் கிளாஸ். 10th 11th 12th 3 பேருமே இதை பார்க்கணும். இந்த கிராமரு அவசியம் இதில் பார்க்கணும். இதில் இட் பிகின்ஸ் வித் சபார்டினேட் கன்ஜெக்ஷன். இது எதில் தொடங்கும்னாக்க கன்ஜெக்ஷனில் தான் தொடங்கும். சபார்டினேட் கிளாஸு அல்லது டிபெண்ட் கிளாஸு எதில் தொடங்கும்னாக்க சபார்டினேட் கன்ஜெக்ஷன்லாம் தொடங்கும். புரியுதா? அப்போ கன்ஜெக்ஷன் எதில் தொடங்க? பிகாஸ் வி ஓன் த கேம். நாங்கள் என்ன பண்ணோம்? ஜெயிச்சிட்டோம். வி ஓன் த கேம். விங்கிறது புளூரல் ஃபார்மேட்டு. அப்போ அடுத்தவங்களை சார்ந்து இருக்கும். அதுக்கு பிறகு தான் இதுலேருந்து டிபெண்ட் கிளாஸ் நம்ம அதில் சொல்கிறோம். இங்கே வந்து இண்டிபெண்ட் கிளாஸு. ஸ்ரீராம் யாரையும் சாரவே இல்லை. அப்போ அவன் தான் ஃப்ரீயாக இருக்கான், சுதந்திரமாக இருக்கான். அதுக்கு பேர் தான் இண்டிபெண்ட் கிளாஸு. இது வந்து டிபெண்ட். வி ஓன். நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். பிகாஸ் நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ உங்களுக்கு இது புரியும் நினைக்கிறேன். டிபெண்ட்னா என்ன, இண்டிபெண்ட்னா என்னன்னு புரியும் நினைக்கிறேன். ஸோ இது வந்து சபார்டினேட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம், இல்லை இண்டிபெண்ட் நம்ம சொல்கிறோம். அதில் அடுத்து பாருங்களேன். இப்போ அது ஓரளவு போயிட்டோம். இப்போ அடுத்தது சென்டென்ஸ் பார்ப்போம். இப்போ A sentence must contain both subject and verb and express complete thought. ஒரு வார்த்தை என்பது எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும். சப்ஜெக்ட் அப்படின்னாக்க கண்ணுக்கு தெரியக்கூடிய பொருள், முதல்ல வரக்கூடிய பொருள் எல்லாமே சப்ஜெக்ட் நம்ம சொல்கிறோம். அது எல்லாமே வெறுப்பு இருக்கணும். இது ரெண்டுத்தையும் எதை வெளிப்படுத்துதுனாக்கா முழுமையான வார்த்தைகளை வெளிப்படுத்துது, முழுமையான அறிவுகளை வெளிப்படுத்துது. இதுதான் வந்து சென்டென்ஸ் சொல்லும். இது ஓரளவு புரியும் நினைக்கிறேன். புரியலை அப்படின்னாக்கா ஒன்று சொல்கிறேன். வாட் இஸ் சென்டென்ஸ் அப்படின்னாக்கா a group of words which make complete sense is called sentence. எந்த ஒரு வார்த்தை முழுமையான அறிவு தருகிறதோ அது வந்து சென்டென்ஸ் நம்ம அதில் சொல்கிறோம். இது புரியும் நினைக்கிறேன். அப்போ கீழே வந்து எக்ஸாம்பிள்ஸ் ரெண்டாவது கொடுக்கலாம். ஏ சப்ஜெக்ட் ஹூ இஸ், யார் சப்ஜெக்ட் அப்படின்னு அர்த்தத்தில் கொடுத்துருவாங்க. ஆர் அல்லது வாட் இஸ் த ஆக்ஷன், வாட் இஸ் த டூயிங் ஆக்ஷன், என்ன செய்கிறாங்க, என்ன செஞ்சு கொண்டிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த சென்டென்ஸுடைய வேலை. அடுத்த மூணாவது பாருங்களேன். இந்த வெர்ப் இஸ் ஆக்ஷன். அதாவது இந்த வெர்பு செய்யும். அதுதான் வெர்பு இஸ் ஆக்ஷன். வாட் இஸ் வெர்பு அப்படின்னாக்கா நவுன் செய்யக்கூடிய வேலைக்கு போகிற இடத்துல வெர்புன்னு நம்ம சொல்லுவோம். அப்போ வெர்பு அப்படின்னாக்கா வெர்பு இஸ் ஆக்ஷன், செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஓடு, ஒடியாரு, குழி, சாப்பிடு, தூங்கு அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் ஆக்ஷன் நம்ம சொல்லுவோம்.
இந்த verb is also called predicate. இந்த வெறுப்பை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ப்ரெடிகேட் நம்ம சொல்கிறோம். நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு சொல்லலாம் சப்ஜெக்ட்டு ப்ரெடிகேட்டு. சப்ஜெக்ட் தனியாக இருக்கும். இந்த வெறுப்புக்கு என்னென்ன வார்த்தைகள் பூரா செய்யுதோ ஆப்ஜெக்ட் வரைக்கும் உள்ள பூராலுமே ப்ரெடிகேட்னு நம்ம அதில் சொல்லுவோம். இது புரியும்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு. 10th 11th 12th கம்பல்சரியாக பார்க்கணும். அடுத்து பார்க்கலாம் சப்ஜெக்ட்டு ப்ரெடிகேட்டு. சப்ஜெக்ட் என்ன இருக்கும், வெறுப்புனாக்க சப்ஜெக்ட்டு கண்ணுக்கு தெரியக்கூடிய பொருள், ப்ரெடிகேட்டுங்கிறது அந்த வெறுப்பு செய்யக்கூடிய வேலைக்கு பூராலுமே ப்ரெடிகேட் நம்ம அதில் சொல்கிறோம். அப்போ இங்கே பாருங்கள் சப்ஜெக்ட்டு, ஒன் சப்ஜெக்ட் டூயிங் ஆக்ஷன், அது ஒன்று மட்டும் செய்யுது பாருங்களேன். சுசி கால்டு ஹர் ஃப்ரெண்ட்ஸ் ஆன் த ஃபோன், என்ன கூப்பிட்டான், அவளுடைய ஃப்ரெண்டை கூப்பிட்டாள். சுசி கால்டு ஹர் ஃப்ரெண்டு ஆன் ஃபோன், ஃபோனில் எல்லாருமே கூப்பிட்டா. அப்போ சப்ஜெக்ட் என்ன பண்ணுது, செய்கிறது, டூயிங் ஆக்ஷன் செய்கிறது. இங்கே கூப்பிட்டது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பாருங்களேன், இது சப்ஜெக்டு அண்ட் ப்ரெடிகேட்ஸுக்கு உள்ளது. அடுத்து காம்பவுண்டு சப்ஜெக்டு அண்ட் மோர் தென் ஒன் சப்ஜெக்டு. காம்பவுண்டில் எப்படி இருக்குனாக்கா 2 இருக்கும். அதில் ஒரு சப்ஜெக்ட் மேலே கூட அந்த இடத்துல இருக்கலாம். சுசி அண்ட் ஜோன் ஜம்ப்டு ரோப் அட் த ரேசஸ் அப்படிங்க. சுசியும் ஜோனும் என்ன பண்ணாங்க, குதித்தார்கள். எங்கே, ரோப் அட் த ரேசஸில். அப்போ என்ன பண்ணுவோம், ஒரு சப்ஜெக்ட் காம்பவுண்டு சப்ஜெக்டு 1 2, இதுதான் காம்பவுண்டு சப்ஜெக்ட் சொல்லுவோம். ஸோ மோர் தென் ஒன் சப்ஜெக்ட் இதுக்கு மேலே இருக்கலாம். இது காம்பவுண்ட் சப்ஜெக்ட் நம்ம சொல்கிறோம். அது ஒன் சப்ஜெக்ட் செய்யுது, இது 2 சப்ஜெக்ட் செய்யுது. அடுத்தது பாருங்களேன், இது ப்ரெடிகேட்டு ஒன் ஆக்ஷன். அப்போ ப்ரெடிகேட்னு எதுனாக்கா வெறுப்பாக தான் நம்ம ப்ரெடிகேட் நம்ம சொல்கிறோம். அப்போ இங்கே சப்ஜெக்ட் 1 வரலாம், 2 வரலாம், 1 வரலாம், ஒரு சென்டென்ஸில் 2 வரலாம். அப்படி 1னாக்கா 1 2 இந்த 2மே சேர்ந்து வரலாம். அப்போ ப்ரெடிகேட் ஒரே ஒரு ஆக்ஷன் மட்டும் தான். அப்போ ஜோஸ் ஜுவான் லேப்ஸ் இன் த பூல். அப்போ ஸ்வாம் ஸ்வாம் அப்படிங்கும். அப்போ நீந்தினான் எங்கே, லேப்ஸ் இந்த பூல். பூல்னாக்கா அந்த குட்டையை குளம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதில். அப்போ இது ஒன் ஆக்ஷனு. அப்போ 2 more ஆக்ஷன்ஸ் வருது. எதில், காம்பவுண்ட் ப்ரெடிகேட்டில். ஜோஸ் ரோடு ஹிஸ் பைக்கு, ரைடு ரோடு, என்ன பண்ணான், பைக்கில் சவாரி செஞ்சான். அண்ட் ஸ்டேக்டு ஹிஸ் வீக்கெண்டு, ஸ்டேக்குடு எப்போனாக்கா வீக்கெண்டில் அது செய்கிறான். அப்போ அந்த ஒரு ஆள் 2 விதமான வேலைகளை செய்யுது. அப்போ அந்த ஒரே ஆள் ஒரே விதமான வேலை செய்யுது. ஒரு சப்ஜெக்ட்டு ஒரே வேலையை செய்யுது. அப்போ இந்த 2 சப்ஜெக்ட்டு ஒரே வேலைகளை செய்யுது, 2 வேலைகளையும் செய்யுது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. 1 2 சப்ஜெக்ட்டு 2 அந்த ஒரு வேலைகளையும் செய்யுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது ஓரளவுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அடுத்து பாருங்களேன், சிம்பிள் சப்ஜெக்ட்டு கம்ப்ளீட் சப்ஜெக்ட்டு. அப்போ பாருங்களேன், அண்டு கம்ப்ளீட். சிம்பிள் சப்ஜெக்ட் எப்படி இருக்கும், ஜஸ்ட் சப்ஜெக்ட் மட்டும்தான் அதில் இருக்கும். நோ டிஸ்கிரிப்ஷன்ஸ், எந்த ஒரு விளக்கமும் இருக்காது. அப்போ பாருங்களேன், அப்போ சிம்பிள் சப்ஜெக்ட் எப்படி இருக்கும், த யங் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராக்கெட்டில் அந்த இது ரெட்டில் மட்டும் என்ஜாய் த கேம், யங் ஸ்டூடெண்ட்ஸ் என்ஜாய் த கேம். அப்போ நோ டிஸ்கிரிப்ஷன், ஜஸ்ட் சப்ஜெக்ட்டு, இந்த சப்ஜெக்ட்டு அப்படி அதில் எடுத்துக்கலாம், சிம்பிள் சப்ஜெக்ட்டு. அப்போ கம்ப்ளீட் சப்ஜெக்ட்டு, அப்போ சப்ஜெக்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த யங் ஸ்டூடெண்ட்ஸ் என்ஜாய்டு த கேம்ஸுங்கிறான். அப்போ இது சேர்ந்து எல்லாமே என்ன பண்ணுது, எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற வார்த்தை அதில் கொடுத்துருந்தாலும் அப்போ இது எல்லாமே இதில் கொடுக்குது. அப்போ யங்குங்கிறது இளமையான 2மே சேர்ந்து வருது. அப்போ அட்ஜெக்டிவ்ஸோட சேர்ந்து இடத்துல வருது. அப்போ கம்ப்ளீட் சப்ஜெக்ட் இந்த யங் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ கம்ப்ளீட்டாக சப்ஜெக்ட் மீனிங். அப்போ சப்ஜெக்ட்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷன் என்ஜாய் த கேம், எதை கேமை என்ஜாய் பண்ணாங்க அப்படி வார்த்தை தெரிவிக்குது. இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, சப்ஜெக்ட்னா என்ன, ப்ரெடிகேட்னா என்ன, மெயின் கிளாஸில் என்ன, இண்டிபெண்டன்ட் கிளாஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம அதில் பார்த்துருக்கோம். 10th 11th 12th 3மே அதில் பார்க்கணும் இல்லையா. இப்போ அடுத்தது பாருங்களேன், சிம்பிள் ப்ரெடிகேட்டு கம்ப்ளீட் ப்ரெடிகேட்டு நல்லா கவனிச்சுக்கணும் இல்லையா. அப்போ ப்ரெடிகேட்னா என்னன்னு தெரிஞ்சால் தான் போய் சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டுக்கு ஒன்றால் இது எல்லாமே எதை சார்ந்து இருக்குது அப்படின்னாக்கா நம்ம நடத்துறது எல்லாமே காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸோடு சார்ந்து இருக்கிறது. காம்ப்ளெக்ஸ் தான் அதிகமாக கேட்பாங்க அப்படிங்கிறத காம்ப்ளெக்ஸ் தான் அதிகமாக அதில் கொடுத்துருக்காங்க. அதில் புரியுதா, அதில் சிம்பிள் சப்ஜெக்ட் பார்த்துருக்கோம், சிம்பிள் ப்ரெடிகேட்லாம் பார்த்துருக்கோம். இப்போ அடுத்து பாருங்களேன், சிம்பிள் ப்ரெடிகேட்டு கம்ப்ளீட் ப்ரெடிகேட்டு. அப்போ ப்ரெடிகேட் அப்படின்னாக்கா வெறுப்பை மட்டும்தான் ப்ரெடிகேட் நம்ம அதில் சொல்லுவோம். அப்போ சிம்பிள் ப்ரெடிகேட்னாக்கா வெறுப்பு மட்டும்தான், ப்ரெடிகேட்னாலே வெறுப்பு தான். புரியுதா, அதில் சப்ஜெக்ட்னாக்கா பொருள் மட்டும்தான், அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ ப்ரெடிகேட் வெறுப்பு ஆர் த வெறுப்பு ஃப்ரேஸ், வெறுப்பு இருக்கும் அல்லது வெறுப்பு ஃப்ரேஸ். அப்போ வெறுப்புனா என்ன, செய்யக்கூடிய செயலானத்தில் வெறுப்பு நம்ம சொல்லுவோம். அப்போ வெறுப்பு ஃப்ரேசஸ் அப்படின்னு அர்த்தம், வெறுப்புனுடைய சொற்சுடர் அப்படின்னும். மெனி ஸ்டூடெண்ட்ஸு ஆர் சீர்டு வைட்லி அப்படின்னும். சீர்டு மெனி ஸ்டூடெண்ட்ஸு அதாவது மெனி ஸ்டூடெண்ட் பல ஸ்டூடெண்ட்டு மகிழ்ச்சியாக இருந்தார்கள். வைட்லி அப்படின்னாக்கா ஓப்பனாக அப்படின்னு நம்ம அதை சொல்கிறது இல்லையா.
அப்போ ஜோன் வில் ஃபினிஷ் த டெஸ்ட் ஆஃப்டர் த ஸ்கூல். ஜோன் வில் ஃபினிஷ் த டெஸ்ட் ஆஃப்டர் த ஸ்கூல். முடிச்சுட்டான், வில் ஃபினிஷ் முடிப்பான். ஜோன் வில் ஃபினிஷ் டெஸ்ட் ஆஃப்டர் ஸ்கூல். அவர் முடிஞ்ச பிறகு முடிப்பான். அப்போ எதுலேருந்து தொடங்குது? இதுலேருந்து தொடங்குறது வந்து வெர்பு ஃப்ரேஸ் நம்ம சொல்லுவோம். அப்போ இதுலேருந்து தொடங்குறது அச்சீவ் டெய்லிங்கிற வார்த்தை வெர்பு ஃப்ரேஸ் நம்ம சொல்லுவோம். புரியும்னு நினைக்கிறேன். இது வந்து சிம்பிள் ப்ரிடிகேட்டு. அடுத்தது கம்ப்ளீட் ப்ரிடிகேட்டு. சிம்பிள்னா எளிமையாக உள்ளது. அடுத்து கம்ப்ளீட்னாக்கா முழுமையாக தரக்கூடாது. அப்போ ஆக்ஷன் வேர்டு அதில் ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷன். ஆக்ஷன் இருக்கும், ஆக்ஷன் வேர்டு இருக்கும், பாருங்கள், ப்ளஸ் அதோடு சேர்த்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அப்போ மெனி ஸ்டூடெண்ட்ஸு சேர்டு ஒயல்லி அப்படின்னு. அப்போ இது எல்லாமே சேர்ந்து ஒரே வார்த்தையில் விடும், எல்லாத்தையும் சேர்ந்து. அப்போ இது ஒன்று மட்டும் தெரிவிக்குது, மெனி ஸ்டூடெண்ட் சேர்டு, அப்போ ஒன்று மட்டும் தான். அப்போ இது எல்லாமே சேர்ந்து முழுமையாக தரக்கூடியது. அடுத்து பாருங்களேன், ஜோன் வில் ஃபினிஷ் த டெஸ்ட் ஆஃப்டர் ஸ்கூல். முடிஞ்சது பிறகு ஸ்கூல் முடிச்ச பிறகு என்ன பண்ணுவான்? டெஸ்ட் எழுதுவோம். சரி, இப்போ இன்ன வரைக்கும் நம்ம பார்த்தது ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் அதில் பார்த்துருக்கோம். இப்போ இனிமேல் பார்க்க போகிறது சிம்பிள் சென்டென்ஸ் எப்படி இருக்கும், சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டு. அப்போ சிம்பிள் சென்டென்ஸ் எப்படி இருக்கும்னாக்க, ஏ சிம்பிள் சென்டென்ஸ் இஸ் ஏ பேசிக் சென்டென்ஸ், அடிப்படை வார்த்தைகள் அந்த இடத்துல இருக்கும். தட் எக்ஸ்பிரஸ் கம்ப்ளீட் தாட், முழுமையாக ஒரு மீனிங் தரக்கூடியது. இட் கண்டைன்ஸ், அதனுடைய தொடர்பு எது இருக்குனாக்கா, ஏ சப்ஜெக்ட், ஏ வேர்பு, ஏ கம்ப்ளீட் தாட், மூணு அப்படி இருக்கும். சப்ஜெக்ட்னாக்கா கண்ணுக்கு தெரியக்கூடிய பொருள் எல்லாமே சப்ஜெக்ட் நம்ம சொல்லுவோம். ஏ வெர்பு, ரெண்டாவது செய்யக்கூடிய வேலைக்கு போகிறதுல வெர்புன்னு சொல்லுவோம். அப்போ கம்ப்ளீட் சிந்தனைக்கு உள்ளது பூரா எல்லாமே அந்த இடத்துல வந்து சிம்பிள் சென்டென்ஸ் நம்ம சொல்லுவோம். இப்போ தான் கிராமர் அதில் ஆரம்பிக்கிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்து பூரா எல்லாமே இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தான் பார்க்கணும். முல்ல பொறுமையாக அதில் பார்க்கணும். 10th 11th 12th கம்பல்சரியாக பார்க்கணும். இந்த ட்ரெயின் வாஸ் லேட்டு. இந்த ட்ரெயின் வாஸ் லேட்டு, தாமதமாக இருந்தது. மேரி அண்டு மேஜி டுக் பஸ், ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க? பஸ்ஸை பிடிச்சி போயிட்டாங்க. டேக்கு டுக்கு பஸ்ஸை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து சிம்பிள் சென்டென்ஸ் நம்ம அதில் சொல்லுவோம். இது புரியும்னு நினைக்கிறேன். இது முழுமையாக மீனிங் தரக்கூடியது சிம்பிள். இப்போ அடுத்து நம்ம பார்ப்போம் காம்பவுண்ட் எப்படி இருக்கும். ஏ காம்பவுண்ட் சென்டென்ஸ் கண்டைன் 2 மெயின் கிளாஸஸ். மெயின் கிளாஸு, சபார்டினேட் கிளாஸ், நல்லா கவனிச்சுக்கணும் இல்லையா? 2 மெயின் கிளாஸ் இருக்கும் அதில். அண்ட் ஜாயின்ட் பை கமா, அதில் கமா இருக்கும். அண்ட் கோஆர்டினேட் கன்ஜெக்ஷன் இருக்கும். கோஆர்டினேட் கன்ஜெக்ஷன் மறந்துடக்கூடாது. என்னது? கோஆர்டினேட் கன்ஜெக்ஷன் வேறு, கோஆர்டினேட் கன்ஜெக்ஷன் வேறு. அண்ட் செமிகோலன் இருக்கும். ஆர் செமிகோலன், கார்டு கன்ஜெக்ஷன் இருக்கும் அல்லது செமிகோலன் இருக்கும். அப்போ காம்பவுண்ட் சென்டென்ஸ் கனெக்டட் 2 சிம்பிள் சென்டென்சஸ் இருக்கும். அப்போ காம்பவுண்ட் சென்டென்ஸ் என்ன இருக்குன்னா, 2 வகையான சென்டென்ஸ் இருக்கும். எதோட? வித் கோஆர்டினேட் கன்ஜெக்ஷனோட 2 வகையான சென்டென்ஸ் அந்த இடத்துல இருக்கும். பட் தே ஆஃபன் டோன்ட் ஷோ கிளியர் ரிலேஷன்ஷிப்பு, எதையுமே தெரியப்படுத்தாது. பிட்வீன் 2 பார்ட்ஸ், 2 பார்ட்டுக்குமே கிளியராக அந்த இடத்துல, அதாவது இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாத இதில் தெரியப்படுத்தாது. அப்போ ஆஃபன் ஷோ, ஆஃபன் அடிக்கிறது தெரியப்படுத்தாது. ஐ வெயிட்டட் ஃபார் த பஸ், நான் காத்து கொண்டே இருந்தேன் பஸ்ஸுக்கு. இண்டிபெண்டன்ட் கிளாஸ். ஆனால் இட் வாஸ் லேட், இது என்னாச்சு? நான் பஸ்ஸுக்காக காத்துட்டு இருந்தேன், ஆனால் இட் வாஸ் லேட், அது வந்து தாமதம். அப்போ ரெண்டுமே என்னது? இண்டிபெண்டன்ட் கிளாஸ். டிபெண்ட்னாக்கா சார்ந்து இருந்தது, இண்டிபெண்ட்னாக்கா சுதந்திரமாக இருக்கிறது, எதையும் சார்ந்திருக்கு. அப்போ காம்பவுண்ட் சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த கோஆர்டினேட் கன்ஜெக்ஷன் இருக்கும். என்னென்ன கோஆர்டினேட் கன்ஜெக்ஷன் சொல்லி நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் நான். அடுத்து பாருங்களேன், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் எப்படி இருக்கும்னு பார்ப்போம். ஏ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் கண்டெயின் த மெயின் கிளாஸ் அண்ட் 1 or 2 more இண்டிபெண்டன்ட் கிளாஸ். 1 or more டிபெண்டன்ட் கிளாஸ். அப்போ காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் எப்படி இருக்கும்னாக்கா, ஒரே ஒரு மெயின் கிளாஸ் மட்டும் தான் இருக்கும். அப்போ மெயின் கிளாஸ் இருக்கும், ஒரு சப்ஜெக்ட் ஒரு வெர்பு மட்டும் தான் அந்த இருக்கும். அப்போ அடுத்து பாருங்களேன், 1 or more, ஒன்று அல்லது அதுக்கு மேலே டிபெண்ட் கிளாஸ், அடுத்தவங்களை சார்ந்து இருக்கும். இதுக்கு பேர் தான் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் இருக்கும். அப்போ அடுத்தவங்களை சார்ந்து இருக்கும்போது என்னன்னாக்கா, ப்ரிபோசிஷன் அந்த இடத்துல இருக்கும். புரியும்னு நினைக்கிறேன். அப்போ இஃப் டிபெண்டன்ட் கிளாஸ் கம்ஸ், அப்போ டிபெண்டன்ட் கிளாஸு வந்துச்சுன்னாக்கா, பிஃபோர் இண்டிபெண்டன்ட் கிளாஸ் வரதுக்கு முன்னாடி டிபெண்டன்ட் கிளாஸ் வந்தாலும் ஆட் கமா இருக்கும். ஆஃப்டர் இண்டிபெண்டன்ட் கிளாஸ் டிபெண்டன்ட் கிளாஸ் சார்ந்த பிறகு கமா இருக்கும். டிபெண்டன்ட் கிளாஸ் பிறகு கமா இருக்கும். இஃப் மெயின் கிளாஸ் கம்ஸ் ஃபஸ்ட்டு, மெயின் கிளாஸ் முதல்ல வந்துச்சு அப்படின்னாக்கா, நோ கமா இஸ் நீடட் டு பிட்வீன் 2 us. மெயின் கிளாஸ் முதல்ல வந்துச்சு அப்படின்னாக்கா ஏன்னா கமா அந்த இடத்துல இருக்காது. அப்போ காம்ப்ளெக்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டேன். ஸோ இன்னொரு தடவை சொல்லிடுறேன். இஃப் டிபெண்டன்ட் கிளாஸ் கம்ஸ் பிஃபோர், அதாவது டிபெண்டன்ட் கிளாஸ் முன்னாடி வந்துச்சு அப்படின்னாக்கா, முன்னாடி, அப்போ எதுக்கு முன்னாடி? இண்டிபெண்ட்டுக்கு முன்னாடி வந்துச்சுன்னாக்கா அதில் வந்து கமா இருக்கும். ஆஃப்டர் டிபெண்டன்ட் கிளாஸ் பிறகு கமா இருக்கும். அப்போ இஃப் மெயின் கிளாஸ் வந்துச்சு அப்படின்னாக்கா நோ கமா, அதுதான் அர்த்தம் அதில். அடுத்து பாருங்களேன், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் கேன் ஷோ த ஸ்பெசிஃபிக் ரிலேஷன்ஷிப்பு.
காம்ப்ளெக்ஸ் வந்து எப்படி காட்டும்னாக்க அதை குறிப்பிட்ட ரிலேஷன்ஷிப் மட்டும் தான் காட்டும். எங்கே எப்பொழுது பிட்வீன் டூ பார்ட் ஆஃப் சென்டென்ஸ், ரெண்டு வகையான பார்ட் சென்டென்ஸுக்கு பிறகு அந்த இடத்துல காட்டும். தென் காம்பவுண்ட் சென்டென்ஸ் அதை விட எப்படின்னாக்கா காம்பவுண்ட் சென்டென்ஸை விட அந்த இடத்துல அப்படி காட்டும். புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது பார்ப்போம். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் எக்ஸாம்பிள் சொல்லுவோம். அப்போ இண்டிபெண்டன்ட்னாக்கா சுதந்திரமாக திகழுதல். இண்டிபெண்டன்ட் கிளாஸ் ஃபஸ்ட்டு. வி ஓன் த கேம். வி ஓன். அப்போ இண்டிபெண்ட்டு பிகாஸ் வி ஒர்க்டு டுகெதர் ஆஸ் எ டீம். இண்டிபெண்டாக சுதந்திரமாக நாங்கள் ஜெயிச்சிட்டோம். காரணம் வி ஒர்க்டு டுகெதர் ஆஸ் எ டீம். நாங்கள் ஒரு டீமாக சேர்ந்து வேலை செஞ்சோம் அப்படிங்கிறதான். அப்போ இண்டிபெண்டன்ட் கிளாஸ்னு புரியும்னு நினைக்கிறேன். இது வந்து இண்டிபெண்டன்ட் கிளாஸ். அடுத்தவங்களை சாராமல் நம்ம மட்டும் பார்த்தோம்னாக்கா இண்டிபெண்ட் சுதந்திரமாக வி ஓன் த கேம். இதோட முடிஞ்சு போச்சு. அப்போ இங்கேயே சேர்ந்து வருது பாருங்களா, வி ஒர்க்டு டுகெதர். நாங்கள் எல்லாம் சேர்ந்து இடத்துல வேலை பார்த்தோம். அப்போ டிபெண்ட் கிளாஸ் ஃபஸ்ட்டு வந்துச்சு. அதை வந்து இது வந்து இண்டிபெண்டன்ட் கிளாஸ் ஃபஸ்ட்டு, இது வந்து இண்டிபெண்டன்ட் கிளாஸ் ஃபஸ்ட்டு வந்தது. அப்போ டிபெண்ட் கிளாஸ் ஃபஸ்ட்டு வந்ததுனாக்க அடுத்தவங்களை சார்ந்து இருக்கிறது தான் டிபெண்ட் கிளாஸ் நம்ம சொல்லுவோம். ஆல்தோ ஐ ப்ரோக் மை ஆம். இருந்த போதிலும் ப்ரோக் உடைச்சேன், மை ஆம் என் கையால் அப்படின்னு அர்த்தம். இருந்த போதிலும் அப்போ முழுமையாக அந்த இடத்துல மீனிங் தருதா பாருங்களேன். இருந்த போதிலும் அப்படின்னாக்க இன்கம்ப்ளீட்டடாக இருக்குது. ஸ்டில் ஐ அச்சீவ்டு ஃபார் மை டீம் ஃப்ரம் சைட் லைன். எப்போ கமாவை கொடுத்து அதுக்கு பிறகு பாருங்களேன் இண்டிபெண்டன்ட் கிளாஸ் வருது. ஐ ஸ்டீல் இது இப்படி உள்ளது ஐ ஸ்டீல் மை டீம். அது வரைக்கும் நான் என்ன பண்ணேன், மகிழ்ச்சியரமாக இருந்தேன். எப்போ ஃப்ரம் மை சைட் லைன் வரைக்கும் நான் இருக்க வரைக்கும் அப்படின்னு சொல்லுவேன். இதுதான் அது வந்து டிபெண்ட் கிளாஸ் நம்ம சொல்லுவோம். டிபெண்ட்னாக்கா தனியாக செய்கிறது தான், அடுத்தவங்களை சார்ந்து இருக்கிறது டிபெண்டு. தனியாக செஞ்சாக்கா இண்டிபெண்ட். சரி ரைட்டு பார்ப்போமா. அதில் இது பின்னாடி இண்டிபெண்ட்டு ஃபஸ்ட்டு டிபெண்டு. அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா இங்கே மேலே வந்து ஃபஸ்ட்டு வந்து இண்டிபெண்டன்ட் அப்படி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். கிராமர் உங்கள் கிளாஸுக்கு தகுந்த மாதிரி கொஷின் பேட்டர்னில் கிராமர் அது பப்ளிக் பேட்டர்னில் கொஷின் இருக்கோ அந்த ஃபோல்டரில் போய் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. அது புரியும்னு நினைக்கிறேன். புரியலைனாக்கா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை ஃபோன் பண்ணி என்னென்னு கேளுங்க, நான் சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.